விசுவாசம் கொண்டு தமிழக அரசு உறுதியாக ஒடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவின் வார்த்தையாக அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகத்துறையுடைய தலைவர் ரமேவாளன் அவர்கள் தீர்மானம் மட்டும் வர வாசிக்க நேரம் இல்லை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர், பொருளாளர், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் அன்னியார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களின் சார்பாக தீர்மானம் 16 இங்கு வாசிக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. கடந்த கால கனிம வள கொள்கை குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்ற கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக மகளிர் சங்க நிர்வாகி சிலம்பு செல்கிறார். மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு மீண்டும் தலைவராக நம்மிடம் அமைந்திருக்கின்ற மாநில தலைவர் அவர்கள் உள்ளிட்ட அன்னியார் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கிட்ட எனக்கு ஒரு 2 கோரிக்கை இருக்குங்க ஐயா. ஒன்று, எந்த சுனாமி வந்தாலும் நாங்கள் இதுக்கெல்லாம் அசஞ்சவங்க இல்லை என்று களத்தில் நின்று போராடக்கூடிய நம்முடைய ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற அனைத்து ஒன்றிய செயலாளர் அவர்களும் 2 நாள் பயிலரங்கள் கொடுக்க வேண்டுமாய் நம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, என்எல்சி நிறுவனத்தில் உள்ள சுற்றுச்சூழல் மேம்பாட்டு நிதியை நம் டெல்டா மாவட்டங்கள், கடலூர் உட்பட்ட டெல்டா மாவட்டங்கள் அனைத்திற்கும் நெல் குடோன்களை அமைத்து தருமாறு ஒரு கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறைவேற்றி தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு பொதுக்குழு தீர்மானம் எண் 15 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும். சிங்கப்பெண் சிறப்பு படைகளை வலுப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஊடகப்பெருமை திரு சூரியன் அண்ணன், அண்ணி உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 17 12 புதிய மணல் குவாரிகளை திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும். கட்டுமான தேவைகளுக்கு மணலை இறக்குமதி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும். நன்றி. அடுத்ததாக மாவட்ட செயலர் ஜெயபிரகாஷ் அவர்கள். அடுத்ததாக முத்துகிருஷ்ணன். எம் இனத்தின் தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களை வழங்கி தீர்மானம் 18 தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 லட்சம் பணியிடங்களை நிரப்பும் வகையில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். நன்றி. சின்னையா, அண்ணி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 21 அரசு பள்ளிகளின் வீழ்ச்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அரசு பள்ளிகளில் 1 லட்சம் ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதுவை மாநில அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன். கட்சியின் தலைவர் அருள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மகளிரின் பாதுகாவலர் அருள் திருமதி சௌமியா அவர்களுக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் என்றும் மக்களுக்கு சேவை புரிந்திட வேண்டும் என்று புதுச்சேரியின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். தீர்மானம் 30 புதுவையில் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் வேலைவாய்ப்பில் 75 விழுக்காட்டை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கீடு செய்து சட்டம் இயற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். புதுவை கணபதி அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க
பொதுக்குழு கூட்டத்திற்கு மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமது முதல்வர் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் சட்டமன்ற கட்சி தலைவர் அன்னையார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த புதுவை மாநில மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே, குறிப்பாக காரைக்கால் மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே தீர்மானம் 28 காவேரி பிரச்சனையில் புதுச்சேரியின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மேகதாது அணைக்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த தீர்மானம் சேலம் கலி வாசகன் அவர்கள். தமிழக போராளி மருத்துவரை அவர்களை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய எங்களுடைய சின்னையா அவர்களே, பொருளாளர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, பாராளுமன்றத்திலே தன்னந்தனியாக 2014 மேகதாதுவை பற்றி ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் தன் பக்கம் திருப்பி மேகதாது அணை குறித்து மிகப்பெரிய எழுச்சியை நாட்டிய எங்களுடைய சின்னையா அவர்களுக்கு சளைத்தவர் இல்லை. எங்களுடைய அந்நியார் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே குறிப்பாக பெண்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்று எந்த நிகழ்ச்சிவாகம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக உரையாற்றி இது தென்றலாக சட்டமன்றத்தினுடைய சென்றலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய போட்டுதற்குரிய அந்நியார் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய மாநில மாவட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட சேலம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் 25 உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தயார் நிலையில் உள்ளது. நமது கட்சியினர் கிராம அளவில் மக்களை சந்தித்து ஆதரவை திரட்ட வேண்டுமாய் இந்த பொதுக்குழு வாயிலை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள். சமூக நீதி காவலர் மருத்துவ ஐயாவை வணங்கி என்றுமே பாட்டாளி கட்சி தலைவரும் எங்கள் குடும்ப தலைவருமான மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, தமிழகத்தில் மகளிர் மட்டுமல்ல விவசாயிகளின் குறைகளும் சட்டமன்றத்தில் கதாநாயக வழங்குவதற்கும் அந்நியார் அவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட மேடையில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கும் கீழே உள்ள அனைத்து பொதுக்குழு உறுப்பினருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன்